Hey guys, welcome back to my channel. So என்னடா வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட பிரதர்ஸ் வந்து கிரிக்கெட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் இங்க என் கூட இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் வந்து ஐபிஎல் ஃபேன்ஸ், ஆனா அவங்களுக்கும் கிரிக்கெட்டை பத்தி தெரியுமான்னா பெருசா தெரியாது. ஸோ இவன் வந்து எங்களுக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுக்க போறான். இன்னைக்கு நாங்க அதுதான் கத்துக்க போறோம். எவ்வளவு வருஷமா நீங்க கிரிக்கெட் பாக்குறீங்க? நான் குழந்தையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஐபிஎல் பாக்குறீங்க? ஐபிஎல் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? சிஎஸ்கே. நீ? ஓகே. சிஎஸ்கே கேப்டன் யாரு? பாருங்க. சிஎஸ்கேனாலே தோனி தான். அதனால மத்த பிளேயர்லாம் வேண்டாமா? நீங்க ஐபிஎல்ல எந்த டீமோட சப்போர்ட்டர்? எந்த டீம் சப்போர்ட் எந்த டீம் மும்பை பரம்பரை, அப்புறம் அப்படியே கொஞ்சம் மும்பைம்பா ஆர்சிபிம்பா யாருக்கு மேட்ச் இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட். டெல்லி கம்பெனி டெல்லிக்கு. நீ லாஸ்ட் டைம் ஆர்சிபி தான் சொல்ற. ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டேபிளான இது இல்ல. சில பேர் வந்து கேட்கறது பரபரக்கனே இருப்பாங்கல்ல. இப்போ எனக்கு சிஎஸ்கே பிடிக்காது. டக்குனு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை காக்கிட்டு போறான். சரி, சிஎஸ்கே எவ்வளவு கப் அடிச்சிருக்கு? சொல்றேன். 5 இல்லையா? கரெக்ட். தப்பா இல்ல இதெல்லாம் சர்ச் பண்ணி சத்தியமா இல்ல. நான் சும்மா இப்ப சொன்னேன். இதுக்கு பாஸ் எந்தெந்த வருஷம் நான் சொல்லுவேன். அவன் வந்து சின்ன வயசுல தீவிர சிஎஸ்கே ரசிகர். 2009 நிறைய ஜெயிக்கிறோமா, அதனால எங்களுக்கு அது தம்பி சொல்லுவாங்க. மும்பை ஃபேன். மும்பை எந்தெந்த வருஷம் அடிச்சு சொல்றான்? மும்பை கப் அடிச்சதா? ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல. 5 பவுலர் சொல்றான் மும்பைல இருந்து. ஹர்திக் பாண்டியா, ஆர்ச்சர். ஆர்ச்சர் இல்லடா இந்த வருஷம். இருந்தாலும் சொல்லுவாங்க. அவங்க பேட்டிங் தானே. மும்பை ஒண்ணு இதுக்கு போயிட்டான்டா. அங்க இருக்கான். எதுக்கு போறான்? கேட்டா ஆமா கோச்சிங் இது. அதான் யாருன்னே தெரியாது எனக்கு. அப்புறம் வேற யாராங்க? ஒரு பிளேயர் தானே சொல்லியிருக்க நீ. ஹர்திக் பாண்டியா சொல்லிருக்கான். அவ்வளவுதான்டா. பேர்ல தெரியல. இந்த மாதிரி குண்டா வெள்ளையா ஒருத்தர். இதெல்லாம் என்னடா? குண்டா வெள்ளையா? எங்க வீட்டு பக்கத்துலயும் தான் ஒருத்தர் இருக்கான் குண்டா வெள்ளையா. பேர் வாங்க. மணி ஷேமிங் கிடையாது. ஸோ அடையாளத்துக்காக. சரி, ஒன்றும் தோதுடா. சரி, நீ எந்த டீம் ஃபேனு? நான் மும்பை, ஆர்சிபி, டெல்லி. அப்படி ஒரு காண்ட் என்ன சிஎஸ்கே மேல? நான் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? வேலிடான ரீசன் இருக்கு. நான் வந்து தீவிரமான ரெய்னா ஃபேன். ரெய்னாக்காக தான் நான் வந்து கிரிக்கெட்டே பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே. அப்படிப்பட்ட இதை வந்து ரெய்னா வந்து டீம்ல இருக்காம த்ரோவ மாட்டாங்க. அதனால எனக்கு ஃபுல் வன்மம் சிஎஸ்கே மேல. இப்ப ரெய்னா அந்த டீம்ல இருக்காரு இல்ல? சிஎஸ்கே எடுக்காதனால கமெண்ட்ரி பேனல்ல உட்கார்ந்து சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கறதுக்கே மனசு கேட்க மாட்டேங்குது. நீ என்ன அடிக்கல, உதைக்கல, உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. சரி, ஓகே. நம்ம கிரிக்கெட் பழகலாம் தானே வந்தோம். எதுக்கு இப்ப தேவையில்லாம சண்டை? நீங்க தான் கேட்டீங்க. சரி, வேற கிரிக்கெட் क्वेश्चन கேளு. கிரிக்கெட் ரிலேட்டட் क्वेश्चंस கேளு. அவ்வளவுதான். ஓகே. இப்போ எதுக்கு லவ் பத்தி பேசு? இருங்க. கிரிக்கெட்னா கிரிக்கெட் பத்தி மட்டும் தான் பேசணும். நோ லவ் நத்திங். சொல்லு. நீ எத்தனை வயசுல இருந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச? ஒரு இப்போ 2-3 வருஷம். நீ சச்சின் விளையாட முடியும். அப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல எத்தனை நாள் விளையாடுவாங்க நீ சொல்லு? 5 நாள். என்ன பால்ல விளையாடுவாங்க? ஹெட் பால். தெரியுமா? ரெட் பால் தெரியுமா? தெரியும். இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்னா 5 நாள் விளையாடுறது. அது அந்த பால்ல இருக்கிற அடி வாங்கிட்டு அதனால தெரியும் எனக்கு. எனக்கு இந்த இடத்துல ரத்தம் கட்டிடுச்சு. இங்க வேடிக்கை பார்க்க அடிபட்டு செத்தாங்க. அது எனக்கு தெரியாது. வேடிக்கை பார்க்க போனேன். பால் வந்து அடிச்சு இந்த இடத்துல எனக்கு ரத்தம் கட்டிடுச்சு. மாட்டு சனி நக்கி பார்த்தது கழுதப்பியை மெரிச்சு பார்த்ததெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. பிங்க் பால் ஒன்று இருக்கு. அது வந்து மதியத்துக்கு மேல ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் ஆடுவாங்க. அது வந்து நைட் கண்ணு தெரியறவங்களுக்காக கண்டுபிடிச்சது பிங்க் பால். ஏன் ரெட் கலர் தான் நைட் கண்ணு தெரியும்? ரெட் கலர் தெரியாதுக்கா. ஃப்ளோரசன்ட் கலர் தெரியும் தானே? ஆமா, அதுதான் பிங்க் கலரு. அது நைட் விளையாடுறாங்க. அதுலயே இப்ப இந்த கலர் பச்சை கலர்லாம் இருக்குல்ல. நீங்க நினைச்ச கலர்லாம் முடியாது. ரெட் பால், பிங்க் பால் நைட் விளையாடுறவங்க கண்டுபிடிச்சது பிங்க் பால். இதுலயே பிரஸ்டீஜியஸான இதுனா ஐசிசி வேர்ல்டு கப் தான். இந்தியா எத்தனை டைம் ஜெயிச்சிருக்கு? இருங்க நானே சொல்றேன். இப்ப லாஸ்ட் டைம் ஒன்னு ஜெயிச்சிச்சு. இப்ப 2 நாள் முன்னாடி நீங்க எல்லாம் ஸ்டோரி வச்சீங்க. வேர்ல்டு கப் இல்ல சார். வேர்ல்ட் கப்யா? வேர்ல்ட் கப்பா? ஐசிசி
ஐசிசி வேர்ல்டு கப்னா ஐசிசி நடத்துற வேர்ல்டு கப். இப்ப நடந்தது என்னது? இப்ப ஒரு வாரம். அது வேறயா? ஓகே, ஐசிசி வேர்ல்ட் கப் வந்து இல்ல நானே சொல்றேன். நம்ம இந்தியா வந்து 2 தடவை ஜெயிச்சிருக்கு. மொத்தம் எவ்வளவு டீம் இருக்காங்க ஐபிஎல்? எவ்வளோ இருக்குங்க? வச்சிரு டீம் பேர் வேணா ஒன்னு சொல்லுமேனா கவுண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு டீம் இருக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன், தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். சிஎஸ்கே, ஆர்சிபி, பெங்களூரு, ஃபுல் ஃபார்ம் என்ன? சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அது பெங்களூரு, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப். இல்ல, அது பேர் மாத்திட்டாங்க. எப்போ? அது ஒரு 4 வருஷம் ஆச்சு. என்ன பேரு? பஞ்சாப் கிங்ஸ் மாத்திட்டாங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு? ஓகே, போட்டாக்கா அப்படி போட்டா கப் ஜெயிப்பாங்க. மட்டும் ஆனா என்னதான் இருந்தாலும் கடைசியில பிரீத்தி சிந்தா. தெரியும்டா, அதெல்லாம் ஓனர்ஸ் பேர்ல தெரியும் எனக்கு. அது வேண்டாம். சரி, ஓகே. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ஹைதராபாத் இவங்க கலாநிதி மாறன், அவங்களோட பொண்ணு தான் காவ்யா மாறன். காவ்யா மாறன். சூப்பராப்பா. பொம்பளை வெறி முடிச்சு போய் கிரிக்கெட் நீங்க சூப்பரா இருப்பாங்க. இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் சொல்லணுமா? 5 சொல்லிட்டேனா? மும்பை சொல்லிட்டியா? மும்பை இந்தியன்ஸ், இவங்க கொச்சி. ராஜஸ்தான். இருடா, ராஜஸ்தான் ராஜஸ்தான் ராயல்ஸ். அவன் எனக்கு சொல்லி கொடுத்து ஏன்டா இது மட்டும் தான் சொன்னா, ராயல்ஸ் மட்டும் தான் சொன்னா. அப்புறம் இவங்க எனக்கு தெரியும்டா, கொச்சி டஸ்கர்ஸ். கேரளா. அவன் ஒரு வருஷம் தான் விளையாடுறான். இல்லையா? மட்டும் தான் விளையாடுறாங்க. அப்புறம் போயிட்டான். பூனே புனே வாரியர்ஸ். அவங்க நீங்க ஏமாத்தணும். அது சிஎஸ்கே 2 வருஷம் ஜெயிலுக்கு போச்சுலக்கா. அந்த வருஷம் புனே வாரியர்ஸ்க்கா. அப்பெல்லாம் சிஎஸ்கே வேணும். சிஎஸ்கே 2016 சிஎஸ்கே ஜெயிலுக்கு போச்சு. அந்த சமயம் வேற ஏதாவது சிஎஸ்கேக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லக்கா. இருங்கடா, Old டீம் members stop பேர் தானே கேட்டுட்டு இருக்கோம். அக்கா, இது இருக்கா? இது முதல்ல பிரச்சனையா? சிஎஸ்கேட மானம் தான் ஃபர்ஸ்ட். அது இல்ல. அதாவது விரல்ல இருக்கிற மோதிரத்தை கேட்டா விரல கழட்டி கொடுக்க முடியுமா? மோதிரத்தை தான் கழட்டி கொடுக்கணும் மாதிரி எல்லாமே. ஏதாவது வளராது. ஓகே, அப்புறம் எதோட முடிச்சிருக்கு? கேரளா இல்லன்ட்டு. இல்ல, கேரளா இல்ல, புனே கிடையாது. டெல்லி கேப்டன்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸா? ஓகே, டெல்லி கேபிட்டல்ஸ். Right. 8 வந்துருச்சா? வேற யாரா இருக்கா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். மொத்தம் 10 டீம். குஜராத். குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் அப்புறம் டைட்டன்ஸ். இன்னொரு புது டீம். இப்போ இவங்க வந்து 3 வருஷம் தான் ஆச்சு. இப்போ 4வது வருஷம் விளையாட போறாங்க. குஜராத் டைட்டன்ஸ் அதுல ஒரு டீம். இன்னொரு டீம் இருக்கு. கேரளால இல்லையே. இல்ல உத்தரப்பிரதேச ரெப்ரசன்ட் லக்னோ. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அந்த ஓனருக்கு இருக்கு. கேஎல் ராகுல் வந்து பர்சனலா ரிவெஞ்ச் கொடுப்பாண்டா அவனுக்கு. இருடா, சரி விட, யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நம்பிக்கையில நம்ம. எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ரைனா ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. கோகுல் என் பேரு. நீங்க சேனல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா கோகுலுக்கு தனி சேனல் இருக்கு. ரைனா ஃபேன்ஸ் எல்லாம் அக்ரி பண்ணி ரைனா ஃபேன்ஸ் ரெஸ்பெக்ட் பட்டன் அதெல்லாம் போடுங்க. இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி, இவரோட சேனல் ஐடி எல்லாமே நான் மென்ஷன் பண்றேன். இவனோட சேனலுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு கெத்து சம்பந்தம். மும்பை தான் கெத்து. இங்க பாரு, யாரு ஜாஸ்தி கப்பின் பண்ணிக்கா கேட்டா 2 பேர் பண்ணிருக்காங்க. அப்ப சிஎஸ்கே மும்பை சொல்லியாச்சு. அதுல என்ன மும்பை இருக்கா? மும்பை சிஎஸ்கே That is not your question, right? 5 ஜெயிச்சு இப்போ. That is not your மும்பை question. வந்து 6 ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. அதுல ஒரே ஒரு ஃபைனல்ஸ் தான் தோத்துருக்கு. 5 ஃபைனல்ஸ் அடிச்சிருக்கு. சிஎஸ்கே 12 ஃபைனல் போயிருக்குன்னா நாங்களாவது அத்தனை ஃபைனல்ஸ் போனோம். நீங்க எங்க போனீங்க? மும்பைக்காரங்க. ஏய், நீ ஆர்சிபி ஃபேன் தானே? ஆர்சிபி எவ்வளவு ஃபைனல் போயிருக்கு? எவ்வளவு பேருக்கு? 3 ஃபைனல் மேல போயிருக்கு. 3 பேருக்காங்க. 10 பேருக்கோம். 3 பேர் ஜெயிச்சிருக்கா? ஜெயிக்கல, அதுக்கு என்ன போறோம்? ஏன் அப்ப நாங்களும் ஜெயிக்கல மும்பை கூட? அதுக்கு என்ன இப்போ? வின்னர் இப்ப அது பிரச்சனை கிடையாது. சரி, அது கூட ஒரு சென்னை வந்து எவ்வளவு பிளே ஆஃப் குள்ள போயிருக்குது. 2 பிளேயர் தான் போல 18 வருஷத்துல. அதெல்லாம் யாரு பிளே ஆஃப்னா இது செமி ஃபைனல்ஸ்க்குள்ள போறவங்க, அந்த 4 டீம் குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் அந்த மாதிரி போறவங்க தான் பிளே. ஆனா இது அதெல்லாம் கிடையாது. குவார்டர் ஃபைனல்லாம் கிடையாது. செமி ஃபைனல்ஸ் 4 டீம். குவாலிஃபயர் 1, குவாலிஃபயர் 2, எலிமினேட்டர், ஃபைனல். அதான் 4 டீம். அவ்வளவுதான். 4 டீம்ல 4 மேட்ச். சரி, அதான்டா செமி ஃபைனல்ஸ் தானே. செமி ஃபைனல்ஸ் கிடையாது. செமி ஃபைனல்ஸ் தோத்துட்டு ஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து ஐபிஎல் நடக்கும் ஆக்சுவலா. நான் இருக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அதுல வந்து ஒரு லக்ஸரி கில்லி. ஆமா, எல்லாத்தையும் போட்டு அடிச்சு
சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரிக்கெட் படம் சொல்லலாமா? கிரிக்கெட் படம் பேர் நான் ஃபர்ஸ்ட் ஜீவா. சரி ஜீவா. ஜெர்சி. நான் அதான வச்சிருந்தேன். அமைதியா இருக்காங்க. நான் 3 பேர் நாங்க சொல்லு கடைசியில் யார் out ஆகுறாங்களோ அவங்க ஓகேவா? நான் தெரியும் எனக்கு ஏய், ஒரு சொல்லலாம். சொல்லு டக்குன்னு சொல்லு. 1985 என்ன அன்னைக்கு யாருக்கு என்ன படம் வந்துச்சு? என்ன படம் வந்துச்சு கபில் தேவ் 1983 5 நிமிஷம் நடக்க பேசிட்டோம். அதுவும் 1983 வேர்ல்ட் கப் ஜெயிச்சுனா இதுல நான் யோசிச்சிருக்கேன் எந்த ஒரு 1983 கபில் தேவ் வந்து கப்படிச்ச அந்த கதை அந்த படம். சொல்லு லால் சலாம். அது ஓடிடில வந்தா பார்க்கலாம்னு இருக்கேன் கனா லகான் தமிழ் படம் சொல்லு. லகான் ஏண்டா அவன் 83 என்ன இங்கே படம் பண்ணது. யாரும் இந்த வீடியோ வந்து பர்சனலா எடுத்துக்காதீங்க. ஏதாவது உங்களுக்கு டிஸ்க்ளைமர், ஏதாவது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்குலாம் காரணம் இவன் மட்டும்தான். பாருங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் கிரிக்கெட் பாருங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடுங்க ஆனா அவங்களுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு இந்த மாதிரி ஃபேமிலியை பத்தி அப்டேட் பண்றது இந்த மாதிரி இல்ல நான் சொல்றேன் இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து மேட்ச் நடந்துச்சு பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிருச்சு அதுக்கு போய் ஷமி வந்து நீ வந்து முஸ்லீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலீஜியஸ் வச்சு திட்டினது யாரையும் பர்சனலா யாரும் திட்டாதீங்க. உங்களுக்கு திட்டம் தோணுச்சுன்னா கோகுலோட ஐடி நான் மென்ஷன் பண்றேன். யாருக்காவது சிஎஸ்கே என் பேரு GOKUL அவ அப்படியே ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் _ரோமியோ கோகுல் ரோமியோ ஒண்ணும் இல்ல. என்னோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்ல போனாலே இவன் மூஞ்சில இவன் ஆக்சுவலா கான்டென்ட் கிரியேட்டர், அதனால இவனுக்கு ஒரு பேஜ் எல்லாம் இருக்கு. நீங்க அதை ரிப்போர்ட் பண்ணி என்ன வேணா பண்ணிக்கோங்க. நாங்க வந்து வேற ஒண்ணு நினைச்சு இந்த வீடியோ ஆரம்பிச்சோம், அது வேற ஒண்ணா முடிஞ்சிருச்சு. யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இந்த வீடியோ இல்ல, ஒரு ஜாலியான மெய்யழகன் வீடியோ ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா நீங்க ஒரு ஆவரேஜ் ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் முடி இல்ல சொல்லிக்கிறேன் ஒரு பாயிண்ட் பண்ணுங்க ஒரு ஆவரேஜ் ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆன ஒரு வைப் தான். சோ அவ்வளவுதான். இதே மாதிரி வேற ஒரு வீடியோ நாங்க வந்து பிளான் பண்றோம். நாங்க பிளான் பண்ணது வேற, நடந்தது வேற. ஐபிஎல் கிடையாது, அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற ஏதாவது நாங்க யோசிச்சு சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு ஏதாவது ஐடியா அடுத்து கோலிவுட் ஸ்டார்ஸ் வச்சு ஆரம்பிக்க போறோம். எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் இந்த வீடியோ வரவே மாட்டேன். சரி எல்லாருக்கும் ஒரு பணிவான இது, யாரும் அன்ஃபாலோ பண்ணிடாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எனக்கும் இவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஓகே பாய். தெரியாதனால இந்த வீடியோ நாங்கள் கேட்போம். நோபல் என்ன தெரியுமா? தெரியும். எத்தனை நோபல் இருக்கு? 2. என்ன நோபல்? என்ன நோபல்னா? எத்தனை நோபல்னா 2 நீங்க எத்தனை நோபல்னா கிரீஸுக்கு முன்னாடி வச்சு போட்டா அது நோபல். அப்புறம் இடுப்புக்கு மேல போட்டா நோபல் தெரியுங்களா? அது வைட் இல்லையா?